அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். மல்லி 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 மல்லி. அவன் வீட்டை பார்த்த உடனே நினைச்சேன், எத்தனை பேர் வயித்துல அடிச்சு சம்பாரிச்சானோ, யார் கண்டா அவங்க எல்லார்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கவா, இல்ல நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணவா? டேய் முத்து, மேடம் ஏதோ தீவிரமா யோசிக்கிறாங்க. ஏய் பசிக்கல, பிரியாணி சாப்பிடுவல்ல? சாப்பிடலன்னா விட்றா, பட்னி கிடந்தே சாகட்டும், நம்ம சாப்பிடுவோம். லெக் பீஸ் கேக்குதா உனக்கு? லெக் பீஸ் ஒரு பீஸும் கிடையாது. வாங்கடா போய் சாப்பிடலாம். ஏய் வாடா. எறா 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 எறா, வாசனை மூக்க துளைக்குது. எடுத்துக்கோ. சாப்பிடுறா சாப்பிடுறா. கொன்னுடு. ஐயோ வேணாம் 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 கிட்ட வராத, கொந்தன் வெச்சுக்க. வேணாம் வேணாம் வேணாம். வேணாம் வேணாம். என்ன அங்க போறா? ஆட்டோ ஆட்டோ, சீக்கிரமா வண்டி எடுங்க. போனாவே இந்த பக்கம் தானே வந்தா. வாங்கடா. என்ன மல்லி, வீட்டுக்கு கூட்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்க? என்னால எப்படிமா நிம்மதியா இங்க உட்கார்ந்துருக்க முடியும்? வேற எங்க போகணும்ங்கறீங்க? இப்படி கேட்டா எப்படிமா? ரேணுகாவை நாமளும் தேடலாம்மா. நீங்க பதட்டப்படாதீங்க, உங்க உடம்புக்கு ஒத்துக்காது. நீங்க கமிஷனர் சார் கிட்டயே பேசிட்டீங்கல்ல, அப்படியே பயப்படுறீங்க? நாம நேர்ல போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் கமிஷனர் சாரே அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லி தேட சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கரெக்ட் தான்மா, ஆனா கூட நாமளும் ஒரு பக்கம் தேடலாம்லம்மா. ஆமா, இவர் பெரிய சிபிசிஐடி ஆபீசர். இவர் அப்படியே இன்னொரு பக்கம் தேடி பிடிச்சிட போறாரு. இவரு கைய பிடிச்சு கூட்டிட்டு வர்றதுக்கே 2 பேர் தேவைப்படுது. இதுல இவரு அவளை தேடி கண்டுபிடிக்க போறாராம். வாய் வேற நமன்னு வருது. எதையாச்சும் சொல்லிடக்கூடாது. வாயை வச்சுட்டு சும்மா இருடா மனோகர். அம்மா, நான் வேணா சாருக்கு போன் போட்டு பார்க்கட்டுமா? எந்த சாருக்கு? கமிஷனர் சாருக்கு தாமா. இல்ல, இப்பதானே சார் கிட்ட பேசணும். அடிக்கடி பேசினா தொந்தரவு பண்றதா நினைக்க மாட்டாரா? இல்லம்மா, நினைச்சாலும் பரவாயில்ல. இல்ல, ரேணுகாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியுமா? எடுக்க மாட்டேங்கிறாருமா. அப்படின்னா ரேணுகாவை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலன்னு அர்த்தம். ஆமா மல்லி, இப்ப நம்ம கிட்டே ஒருத்தங்க வேலை கொடுத்திருக்காங்கன்னு வச்சுப்போமே, அவங்க திரும்ப திரும்ப நம்மளை கூப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நாம் அதை செஞ்சிருந்தோம்னா அதுல ஏதாச்சும் முடிச்சிருந்தா கூட
நாம உடனே அட்டன் பண்ணி பேசுவோம். இல்லாட்டி என்ன செய்வோம்? அட்டன் பண்ணாம அவாய்ட் பண்ண தானே செய்வோம். என்ன மனோகர் இப்படி சொல்ற? தகவல் எதுவும் கிடைச்சிருக்காதுன்னு சொல்றியா? மல்லி, கமிஷனர் வரைக்கும் போய் எந்த துப்பும் தொலைங்கலாம் எப்படிமா? என் பொண்ணை கண்டுபிடிக்கிறது எப்படிமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஐயோ அண்ணா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ம் அவரே பயந்து போயிருக்காரு, நீங்களும் அவரை பயமுறுத்திட்டு இருக்கீங்க. பயமுறுத்துறதுக்காக சொல்லலம்மா, நான் யதார்த்தத்தை தான் சொன்னேன். மனோகர் சொல்றதும் சரிதானே மல்லி, அதானே யதார்த்தமோ? ஏன் அவருக்கு வேற வேலையே இருக்காதா? முக்கியமான மீட்டிங் இருக்கலாம், இல்ல நம்ம கேஸ் விஷயமா கூட சீரியஸா ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கலாம். போனை கார்லயோ ஆபீஸ்லயோ வச்சுட்டு போயிருக்கலாம், சைலண்ட்ல இருந்திருக்கலாம். ஆமாம்மா, நீ சொல்றதும் என்னமோ சரிதாம்மா. கமிஷனர் தான் போன் பண்றாரு, பேசுறாருமா. ஹலோ சார், என் பொண்ணு கிடைச்சிடல சார். அப்படியா? அப்படியா சார்? ரொம்ப நன்றி சார். சார் சீக்கிரமா பாருங்க சார். ஓ தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். ஆ, என்ன சொல்றாங்க? கார்ல கடத்தினாங்கன்னு சொன்னேன்லம்மா, நீ சொன்ன தகவல் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நீ சொன்ன அந்த விவரங்களை வச்சு ஸ்கேன் சென்டர் பக்கத்துல இருக்கிற கடையில இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துட்டாங்களாம். அந்த கார் நம்பர் நோட் பண்ணி சிட்டி லிமிட்ல இருக்கிற எல்லா செக் போஸ்டுக்கும் டிராபிக் போலீஸுக்கும் தகவல் கொடுத்துருக்காங்களாம். அப்படியா? அப்படிதாம்மா. அப்படின்னா சீக்கிரம் புடிச்சிருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. யார் இதை செஞ்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு கெஸ் பண்ணவே முடியலையாப்பா? அது எப்படி மல்லி? சார் பிசினஸ்ல இருக்காரு. சார் வேற கொஞ்சம் மொரட்டு ஆளு, முன்ன பின்ன சூடா பேசக்கூடிய ஆளு. அதனால பிசினஸ்ல நிறைய எதிரிங்க இருக்கலாம், அதுல யாருன்னு இவர் சொல்லுவாரு. அண்ணன், நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு, சும்மா இருங்க. மனோகர் சொல்றதும் சரிதானம்மா, உனக்கு தெரியாததா? என் பேச்சே கொஞ்சம் கரடு முரடாதான் இருக்கும், கொஞ்சம் முன்கோபமும் ஜாஸ்தி. தொழில்ல ஏகப்பட்ட முன்விரோதங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி எதுவும் நடந்திருக்கா? இல்லம்மா, நம்ம கிட்ட அப்படிலாம் யாரும் வாலாட்ட மாட்டாங்கம்மா. நமக்கு கமிஷனர் வர இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்காகத்தான் நம்ம ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்றப்ப எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு பண்றோம். அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா பழைய எதிரி யாரும் இருக்க முடியாது. யாராச்சும் ரீசெண்டா உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவன் எவனாவது ஒருத்தன் செஞ்சிருக்கலாம்ல இத. நீங்க சொல்றதும் சரிதான் தம்பி. ஆனா ரேணுகா அக்கா இப்ப உங்ககிட்ட இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா என்ன? நீங்க வேற யார்கிட்டயாவது சொன்னீங்களா? இல்லையம்மா, நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்லையே. அவ நல்லபடியா வந்து சேர்ந்திருந்தான்னா ஊருக்கே விருந்து போட்டு விழா ஏற்பாடு பண்ணிருப்பேனே. ஆனா அவ என்ன யார் நீன்னு கேட்கிற அளவுக்குள்ள வந்து சேர்ந்தா. நான் எப்படிமா மூணாவது ஆளுகிட்ட இதை சொல்லி சந்தோஷப்பட முடியும்? என் ரெண்டாவது பொண்ணு நிசாவை தவிர வேற யாருக்குமே தெரியாதுமா. நீங்க யோசிக்க யோசிக்க சிரமம் தான் சார் வரும். இப்ப மல்லிக்கு யாரு எதிரின்னு சொன்னா டக்குன்னு ராஜின்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடலாம். ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல. ராஜுக்கும் உங்களுக்கும் இப்ப டேர்ம்ஸ் எப்படி இருக்கு? மாப்பிள்ளைக்கு எதிராக கேஸ் போட்டேன்ல, அந்த டைம்ல வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தா. இப்ப அந்த கேஸ் முடிஞ்சதுல இருந்து ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கதான் செய்யுது. வீடு தேடி வந்திருக்கா அவ. நிசா அவளை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டா போல. உன்னை என்ன பண்ற பாருன்னு சவால் விட்டுட்டு போனாமா. ஆனா அவளுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையாம்மா. இல்ல, நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு போகலாம் மல்லி, அதுவும் என்கிட்ட. ஆமா, இவரு பெரிய சூராதி சூரன், இவர்கிட்ட வரவே மாட்டாளாம். யோ, அவ விட்டா உன்னையே தின்னு செரிச்சிருவா. மோசமான ஆளு. பொம்பளை கதிரேசன்னு சொன்னா கூட தப்பு இல்ல. பொண்ண மாதிரியே தான். கடைசியா மல்லிகிட்ட ஒவ்வொரு விஷயத்திலயும் பல்பு வாங்கிட்டு நிப்பா. ராஜுக்கு இதெல்லாம் கை வந்த கலைதான். அவளுக்கு ஏதோ டவுட் வந்திருக்கு. நாங்க ஹாஸ்பிடல் போனதை பத்தி தகவல் கிடைச்சிருக்கும் போல. அதனால ஆள் அனுப்பி இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க முயற்சி பண்ணிருக்கா. அண்ணா ஞாபகம் இருக்கா? நீங்க தனியா இருந்தப்ப கூட கணக்கு எடுக்கணும்னு ஒரு பொண்ணு வந்தால? ஆமா ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். கரெக்ட். அதனாலதான் திரும்ப உறுதி பண்றதுக்கு ரஞ்சிதாவை அனுப்பி வச்சிருக்கா. ராஜுக்கு ரேணுகாக்கா நம்ம வீட்ல இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கும் அவளுக்கும் ரீசெண்டா பிரச்சனைன்னு வேற சொல்றீங்க. அப்படி பார்த்தா இது அவளோட வேலைதான். ஐயோ மல்லி, அவ அப்படின்னா என் பொண்ணை தூக்கிட்டு போய் கொடுமைப்படுத்துவாளா?
ஐயோ நான் உங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சேன் பாரு, கடைசியில எல்லாம் என் தலைக்கே சுத்தி சுத்தி வருது. மல்லி என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ என்ன நீங்க குழந்தை மாதிரி பதறாதீங்கப்பா. நாம போலீஸ் கிட்ட முதல்ல இதெல்லாம் சொல்லுவோம். அவங்க விசாரணையை கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது பெரிய விஷயம். முதல்ல நிதானமா என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். ராஜி, அந்த ராஜி எப்படி என் பொண்ணை கொடுமை விட்டான்னு தெரியலையே. ரேணுகா அம்மாடி, ஓ அப்பா உனக்கு சொத்து சேர்த்து வச்சதோட பாவத்தை சேர்த்து வச்சுட்டானே. ஐயோ ரேணுகா, நீ எங்கம்மா போன? ஐயோ அம்மாடி ரேணுகா, என்னால நீ கிடந்து அவசப்படுறியே, உன்னை நான் தொலைச்சிட்டேனம்மா. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.